இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே இந்த விஜி அபிஷேகோட ஒரு ஸ்ட்ராங்கான வணக்கத்தை சொல்லிடுறேன். இப்போ நம்ம டெய்லி ஒரு சொல்லிட்டு இருக்கோம்ல, இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போது, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ தமிழகத்தில் இருக்கிற கட்சியில் யார் கூட கூட்டணி போட போறா அப்படின்றது இப்போ ஒரு பேசும் பொருளாகவே இருக்கு. இப்போ பார்த்தோம்னா டிஎம்கே ஏற்கனவே கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் அவங்க போன வாட்டி ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வருஷம் கண்டிப்பாக ஏடிஎம்கே டிஎம்கேவை ஜெயிச்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பிஜேபி எப்படியாவது தமிழகத்துக்குள்ள காலை பதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இருக்காங்க. அதுக்கான வருஷம் தான் இது. அதாவது இந்த வருஷமும் டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட், ஒரு பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஆயிடும் இல்லையா? அதனால இப்போ எதை பற்றி இப்போ எதுக்கடா கூட்டணி பற்றி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ரீசன் தான். என்ன அப்படின்னா இப்போ டிவிகே ஏடிஎம்கேயோட கூட்டணி போட போகுது, அதாவது பிஜேபியோட இணைய போகுது அப்படின்னு ஒரு பேச்சு பொருள் ஒன்று இப்போ போயிட்டு இருக்கு. அதாவது எப்படி இவங்க ரெண்டு ஒன்று சேருவாங்க? அதாவது கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லி விஜய் அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி இவரோட சேருவாங்க அப்படின்னு பார்த்தா, விஜய் ஒரு 2 இடத்துல அப்படியே லாக் பண்ணிட்டாங்க. அதை தாண்டவும் முடியாது, உள்ள புகரவும் முடியாது. அந்த அளவுக்கு உள்ள மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். எதுனா மாட்டினாரு அப்படின்னா அது ஒரு 2 விஷயம் இருக்கு. அது எந்த விஷயம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போறேன். ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. நான் முன்னாடியே சொன்னல, இப்போ டிவிகே பாஜகவோட இணைய போகுது அப்படின்னா அது என்ன ரீசன்? டேய், இன்ட்ரோடக்ஷன்ல நீ ரீசனை சொல்லவே இல்லையே, என்ன ரீசன் இதுலயாச்சும் சொல்லு அப்படின்றீங்களா? என்ன ரீசன் அப்படின்னா 2 ரீசன் இருக்கு. டேய், அதுவும் தெரியும்டா, என்னடா ரீசன்? என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானே. வந்தளிக்காதீங்க, இருங்க சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒன்னு இன்கம் டாக்ஸ் இஷ்யூ, இன்னொன்று சிபிஐ இஷ்யூ. இந்த சிபிஐ இஷ்யூ கரூர் மேட்டர் தெரியும், அது என்ன இன்கம் டேக்ஸ் இஷ்யூ? முதல்ல அதை பற்றி சொல்கிறேன். இன்கம் டேக்ஸ் வருமானத்துறையில் நம்ம நடிகர் விஜய், தாவேகா தலைவர் விஜய், அந்த 2 இதில் நடிகர்னு சொல்லாமல் தாவேகா தலைவர்னு சொல்லாமல் தெரில. ஓகே, 2மே வச்சுக்குவோம். அவருக்கு 2 விஜய், அது ஒரு விஜய் தான், அந்த 2 பட்டங்கள். ஓகேவா? அந்த விஜய் அவர்கள் ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டார். என்ன அப்படின்னா 2015 ஒரு பயங்கரமான படம் ஒன்று வந்துச்சு. இந்த படத்தை யாருமே மறக்கவே மாட்டோம். புலி, ஒரு சூப்பர் ஹிட்டான படம்ல அந்த படம். இந்த படத்துக்கு தலைவர் விஜய் 16 கோடி பணம் வாங்கியிருக்காரு. அதாவது சம்பளம் வாங்கியிருக்காரு. எதுல அப்படின்னா செக்கில். அப்புறம் 4.93 கோடி கையில் ரொக்கமாக வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு இஷ்யூ வெளியே வந்துச்சு. அதாவது 16 கோடிக்கு ஒரு டாக்ஸ் கட்டிட்டாரு. அதாவது 4.93 கோடி கையில் வாங்கின பணத்துக்கு டாக்ஸ் கட்டலை அப்படின்றது. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கேடி ஸ்டுடியோஸ், அதாவது பிடி செல்வகுமார் இவரும் அப்புறம் ஷாபா அப்படின்னு 2 பேராலும் இந்த படம் தயாரிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் விசாரணையில் அந்த 16 கோடி அதுக்கு டாக்ஸ் கட்டினதும், அந்த 4.93 கோடிக்கு டாக்ஸ் கட்டாததும் வெளிவந்ததுனால விஜய் அவர்களுக்கு 1.5, அதாவது 1 கோடியே 50 லட்சம் ரூபா பெனால்ட்டி போட்டாங்க. அதாவது ஃபைன் போட்டாங்க. எங்க அப்படின்னா கோர்ட்ல போட்டதுக்கு அப்புறம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா, அவர் மறைச்சதுனால இவருக்கு 1.5 கோடி ஃபைன் போட்டாங்க. ஆனா இது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. யாரு? விஜய் அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்காம இதை உயர்நீதிமன்றத்தை மேல்முறையீடு பண்ணாங்க. ஆனா மேல்முறையீடு பண்ணி என்ன பிரயோஜனம்? நம்ம தப்பு பண்ணிட்டோம், அப்போ 39 தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி, நீங்க குடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேஸையுமே தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த கேஸ் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. இது பாத்தீங்க அப்படின்னா ஜட்ஜி யாருன்னா சி சரவணன். அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் ரீதியா வாதாடினது பி ஸ்ரீனிவாஸ். இவங்க 2 பேரும் தான் இதுக்காக வாதாடினாங்க. அதாவது வாதாடினது ஸ்ரீனிவாஸ், அங்க ஆர்டர் கொடுத்தது சி சரவணன் அவர்கள் தான் இது பண்ணியிருந்தாங்க. இந்த கேஸ் பார்த்தோம் அப்படின்னா இது கரெக்டான ஒரு முறையில தான் இருக்கு. இது எப்படி அவங்க எதிர்த்து மறுபடியும் இன்னொரு கேஸ் போடுறாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா அவர் டாக்ஸ் கட்டல, அதுக்காக நாங்க ஃபைன் போட்டிருக்கோம், கேஸ் போட்டிருக்கோம். இதுக்கு அவர் எதிர்த்து போறதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இவர் அந்த 4.93 கோடி மட்டும் ஊழல் பண்ணல, மொத்தமா 15 கோடி மட்டும் ஊழல் பண்ணிருக்காரு. எப்போ அப்படின்னா 2015 இருந்து 16 அந்த வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாவே இந்த 4.93 சேர்த்து அவர் மொத்தமா 15 கோடி இன்கம் டாக்ஸ் கட்டாம உள்ள பதுக்கி வச்சிருக்காரு அப்படின்றது இதுக்கப்புறம் நல்லா வெளியே வந்திருக்கு. இந்த கேஸ் அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்கு. அதாவது சட்டப்படி 27(1) ஆக்ட் 1 இதுல பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு அந்த கேஸ் போட்டிருக்காங்க. இந்த சட்டப்பிரிவுல தான் கேஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது ரிவிட் அப்படின்ற ஒரு இதுல தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ரிவிட் அப்படின்றது இந்த கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா இது நியாயமாக தான் போட்டிருக்காங்க, கரெக்டாக தான் போட்டிருக்காங்க அப்படின்றத இன்கம் டேக்ஸோட அட்வொகேட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த 2015-16 இந்த மாதிரி ஒரு மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அதாவது 15 கோடி இன்கம் டாக்ஸ்க்கு தெரியாம ஒரு மறைச்சு வச்சிருக்காரு அப்படின்றது இந்த கேஸ். ஒரு கோடி நீ பார்த்த. ஆமாப்பா, ஒரு கோடி.
அது மட்டும் இல்ல இப்படி ஒரு கேஸ் கொடுத்ததுக்கு இது எப்படா விஜய் இது எப்படா போட்டாரு, அவருக்கு அறிவு இருக்கா இல்லையாடா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்கல்ல. நான் யோசிக்கல, நீங்க யோசிக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லையா? என்ன பண்ணா கையங்களவும் மாட்டிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் எப்படி இத எதிர்த்து கேஸ் போட முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க தான் ஒரு பெரிய ஜோக்கு. என்ன அப்படின்னா, இந்த கேஸ் வந்து அதாவது ஜூன் 30, 2019ல போட வேண்டிய கேஸ வந்து எப்படி வந்து நீங்க ஜூன் 30, 2022ல போடுவீங்க? எப்படி லேட்டா போடுவீங்க? நீங்க லேட்டா போனதால இதெல்லாம் செல்லாது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் சர்ப்ரைஸ் அடிச்சிட்டேன். அதனால வந்து இதெல்லாம் கேஸா ஏத்துக்க முடியாது. நீங்க லேட்டா சர்ப்ரைஸ் அடிச்சீங்க. முடியாது. நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். அதனால இது வந்து கேஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் தரப்புல வந்து இப்படி ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுல சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, பரவால்ல. அவங்க ஏதோ முட்டு குடுக்குறாங்க. ஓகே, அந்த முட்டுக்கு ஏத்த மாரி ஒரு விடியல் வருதா இல்லையான்னு பார்ப்போம். ஏன்னா இதுதான் ஒண்ணு. ஓகே, ஒண்ணு சொன்னேனா இன்கம் டாக்ஸ் இஷ்யூ சொல்லிட்டேனா, 2வது வந்து சிபிஐ இஷ்யூ. கரூர்ல வந்து 41 பேரை போட்டு தள்ளினது. 41 பேர் இறந்ததுக்கு வந்து விஜய் அவர்கள் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் தரப்புல சொன்னாலும், அப்புறமா டிஎம்கே தரப்புல வந்து இவர் தாங்க போட்டு தரல, இவர் தான் அக்யூஸ் நம்பர் 1 அப்படின்னு அவங்க ஒரு ரீதியா சொல்றாங்க. ஏன்னா விஜய் வந்து லேட்டா வந்தாரு. என்ன ரீசன்? விஜய் லேட்டா வந்தாரு, புரோட்டோகால் சரியா ஃபாலோ பண்ணல. அப்புறம் கூட்டத்துல வந்து 10,000 பேர் வரும்னு சொல்லிட்டு 60,000 பேர் வந்துட்டாங்க. இவங்களுமே வந்து குரங்கு மாதிரி அங்கிட்டு குரங்கு கிடையாது, அணில் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு தாவறானுங்க, அப்படி சட்டரை போட்டு இழுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. பாதி பேருக்கு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாலும் நியூட்ரலா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விஜய் மேல தான் தப்பு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம உங்கள் விஜய் உயிருடன் வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், உயிர் போனதுக்கு அப்புறம் தலை தெறிக்க ஓடின விஜய் வந்து யாருமே மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஏர்போர்ட்ல வந்து கிடுகிடுன்னு ஓட்டாரு. ஏன்னா அங்க ரிப்போர்ட்டர்ஸ் வந்து 30 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்டப்போ வரையும் அவர் நின்று பதில் சொல்ல போயிட்டாரு. இன்னுமே வந்து நடிகர் விஜய் அவர் வந்து தலைமறைவா தான் இருக்காரு. வீட்டுக்குள்ள ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட்டாரு. புஷி ஆனந்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து கெட்டப்பெல்லாம் மாத்திட்டாரு. அவர் வந்து கொஞ்சம் இது அஜித் மாதிரி கொஞ்சம் இதில் இருப்பார், அது என்ன ஒயிட் அண்ட் சால்ட்டில் இருப்பார். இப்போ ரீசெண்டாக விட்ட ஃபோட்டோவில் வந்து டையெல்லாம் அடிச்சுட்டு எங்கே ஆகிட்டார். எதனால அப்படின்னா அந்த 16 நாள் வந்து டையெல்லாம் அடிச்சுட்டு எங்கே தலைமறைவாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த மறு வச்சா அடையாளம் தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, யாராவது பாத்தீங்களா? அந்த மாதிரி டை அடிச்சுட்டு ஒரு அடையாளம் தெரியாமல் இருந்திருக்கு. சரி, அதுக்குள்ளே நம்ம ஏன் போனோம்? கரூர் விஷயம், அதாவது பாஜகவோட கூட்டணி போறதுக்கு என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ பாஜகவோட கூட்டணி போறது அப்படின்னா இப்போ சிபிஐ வந்து உள்ள வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம பாஜக வந்து ஒரு தெளிவான ஒரு கரெக்டா ஒரு பாக்கெட்ரி ஷாட்ல இருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு தாமரை வந்து தமிழ்நாட்டில் மலர்ந்தே ஆகணும். இதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா ஒரு நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு கால் பதிச்சிட்டோம். தமிழ்நாட்டில் ஏன் நம்மளால ஸ்ட்ராங்காக பதிக்க முடியல? ஓரளவு பதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஏன் தமிழ்நாட்டில் நம்ம முழுசையாக பதிக்க முடியல அப்படின்றப்போ நம்ம பதிக்கிறதுக்கு என்னென்ன வேலை பார்க்கணுன்றதை வந்து பாஜக வந்து தெள்ள தெளிவாக பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் போன வருஷம் வந்து கூட்டணி போடலை, யாரோட ஏடிஎம்கேட கூட்டணி போடலை. இந்த வருஷம் கண்டிப்பாக கூட்டணி போட்டே ஆகணும் அப்படின்ற நோக்கத்தில் ஒரு என்டிஏ அப்படின்றத கொண்டு வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்காங்க. பாமக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு தேமுதிகவுக்குள்ளே வந்துருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ அவங்களும் வந்துடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இருக்காங்க. டிஎம்கேவை எப்படியாவது காலி பண்ணி நம்ம உள்ள பூந்துடணும் அப்படின்ற ஐடியால தான் இருக்காங்க. அப்படின்றப்போ அதாவது என்னது, இந்த ஊரில் திருவிழாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடை வெட்டுறதுக்கு வந்து தண்ணி ஊற்றுவாங்க, தலையாட்டும்ல. அந்த மாதிரி விஜய் வந்து கரூரில் போய் தலையாட்டிட்டாரு. தலையாட்டினோடனே இப்போ வந்து அவருக்கு வந்து இப்போ சிபிஐ கேஸ்லேருந்து வெளில வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யாரோட சப்போர்ட் ஒன்று வேணும். சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ன்றப்போ வந்து அது சென்ட்ரலில் தான் இருக்கும். பவர் யார்கிட்ட இருக்குன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை என்னைய காப்பாத்துங்க ராசா அப்படின்ற மாதிரி விஜய் வந்து இப்போ கூட்டணியில் போடுறாரா, இல்லை வந்து உன்னை நான் காப்பாற்றணும் நீ கூட்டணியில் சேர்ந்தாதான் ஆகணுன்ற மாதிரி அவங்க கரெக்டாக காய் அடிச்சிட்டாங்களா அப்படின்றது தெரியல. ஐயோ, காய் அடிச்சிட்டாங்க. டேய், என்ன காய்கின்னு பேசிட்டு இருக்க? அதான் காலையிலே சமையல் ஆயிடுச்சு இல்ல? கரெக்டா அவங்க வந்து காய் நடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்கிறபடி டிவிக்கு வந்து கண்டிப்பா பிஜேபியோட கூட்டணி சேரப்போறாரு, அது ஏடிஎம்கேயோட சேரப்போகுது. ஆனா விஜய் வந்து கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொன்னது வந்து இப்போ வந்து கொள்கை நண்பன் பாஜகவை மாறிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ அவர் வந்து ஜெயிலுக்கு போகக்கூடாது இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ வந்து டிஎம்கே வந்து ஃபுல்லாகவே கார்னர் பண்ணிட்டுருக்காங்க டிவிகேவை. இப்போ வந்து டிவிகே தப்பிக்கணும், தலைவர் விஜய் தப்பிக்கணும் அப்படின்னா அது வந்து 2 பேரால முடியும். ஒன்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இன்னொன்று வந்து பாஜக. இவங்க 2 பேரும் நினைச்சாதான் முடியும். அதான் இன்கம் டாக்ஸ் இஷ்யூவும் சரி, இப்போ வந்து சிபிஐ இஷ்யூமே சரி, ரெண்டுமே வந்து சென்ட்ரல், அதாவது பிஜேபி உள்ள இன்வால்வ் ஆனா மட்டும்தான் இவரை வந்து காப்பாற்ற முடியும். கரெக்டா வந்து ஆடு வந்து தலையை வந்து தனியாக கொடுத்துருச்சு. அதனால இப்போ வந்து அதை வெட்டுறதா இல்லை வந்து கூட்டிட்டு போய் வளர்க்குறதா அப்படின்றது தான் நம்ம இந்த எலெக்ஷன்ல பார்க்க போறோம். கூட்டணி போட்டா ஆடு தப்பிக்கும், கூட்டணி போடலைன்னா ஆடு வெட்டப்படும் அப்படின்றத உண்மை. ஸோ ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பேசி முடிச்சுட்டாங்க, எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிக்ஸ் ஆனதுனால தான் வந்து எல்லாமே பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து கூட்டணி வந்து அறிவிக்கிறப்போ நமக்கு தெரியும். எனக்கு என்ன டவுட் அப்படின்னா,
இந்த ஃபயர் விட்டு இருந்த அணிலாம் என்ன பண்ணுவீங்க இப்போ கூட்டணி போட்டாங்க அப்படின்னா? பிஜேபியை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ கூட்டணி போட்டா அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றதா தெரியல. ஸோ வந்து எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம் இதுதான். அரசியல் அப்படின்றது வந்து ஒரு சாக்கடைன்றது வந்து உண்மைதான். ஆனா வந்து மக்களுக்கு அது வந்து பயன்படும் மாரி மாறுமா அப்படின்றது வந்து ஒரு நல்ல தலைவன் வந்தா தான் தெரியும். டிவிகே வந்தா நல்ல தலைவர்கள் வருவாங்களான்னு தெரியவில்லை. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து கருத்து கணிப்புப்படி இப்போ பாஜக, டிவிகே, ஏடிஎம்கே உள்ள பூந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து தாவேகாவுக்கு வந்து 50 சீட்டு கொடுக்குற மாதிரி தான் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாஜக வந்து ஒரு 40 சீட்டு போல பேசியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற சீட்டு வந்து ஏடிஎம்கேவும் கூட எத்தனை கட்சிகள் இருக்காங்க அப்படின்றது. பாமகக்கு ஒரு சில சீட் கொடுக்கலாம். தேமுதிக வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில சீட் கொடுக்கலாம். அந்த மாதிரி சீட் எண்ணிக்கையில் வந்து பிரிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார். நடிகர் விஜய், தாவேகா நடிகர் மற்றும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா துணை முதலமைச்சராக இருப்பார். மேபி துணை முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னா லியோ 2 வந்துரும். அப்படின்றத வந்து இந்த இடத்துல சந்தோஷமா சொல்லிடுறேன். துணை முதலமைச்சராக இருந்தால் படம் நடிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படிதான் சொல்றாங்க. ஸோ லியோ 2, மாஸ்டர் 2 எல்லாத்துக்குமே நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது நடக்கிறதுக்கு வந்து அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓகே, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து டிவிகே வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி போடுமா அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்களா? அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னாங்க. அப்படி சேர்ந்தா நீங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? இவ்வளவு நாள் டிவிகேக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இப்போ வந்து தான் தப்பிக்கிறதுக்காக கொள்கை எதிரியோட ஒரு கூட்டணி போட போறாரே, அப்படி கூட்டணி போட்டா நீங்க வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும், பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க போடுற ஒரு அப்டேட்டும் உங்களை தேடி வந்துடும். ஸோ இதோட இந்த கண்டென்ட் முடிச்சு டேக் கேர், பாய் பாய், டாடா சி சொல்லிடுறேன். சைனிங் ஆஃப் விஜய் அபிஷேக்.